வெல்கம் டு கற்றகற்பீத்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளியில் உள்ள டாப் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வியை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்னா, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலாக கண்டறிந்தவர் யார்? கொஸ்டினை மறுபடியும் சொல்றேன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலாக கண்டறிந்தவர் யார்? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். அப்போ ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலாக கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் மேசன். இரண்டாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? 3300 to 1900. மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1856. நான்காவது, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? கேள்வி, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். ஐந்தாவது கேள்வி, 1861 ஆண்டு இந்திய தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டது? 1861 ஆண்டு இந்தியா தொல்லியல் துறை யாரால் தொடங்கப்பட்டது? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அப்போ 1861 தான் இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டிருக்கு. எந்த வருடம்னு பார்த்துக்கோங்க, 1861. யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இதுல 2 கேள்விகள் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா தொல்லியல் துறை தலைமையகம் எங்க அமைந்துள்ளது? இந்தியா தொல்லியல் துறை தலைமையகம் எங்க அமைந்துள்ளது? புதுடெல்லி. இதுக்கான விடை புதுடெல்லி. அடுத்து 7வது கேள்வி, மக்கள் வெண்கலத்திலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். மக்கள் வெண்கலத்திலான பொருட்களை பயன்படுத்திய காலம் என்ன? வெண்கல காலம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920. அடுத்த கேள்வி, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன். நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை லத்தீன். அடுத்து 10வது கேள்வி, சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11, சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்கள்களை பயன்படுத்தினர்? சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்கள்களை பயன்படுத்தினார்கள்? இதற்கான விடை சிவப்பு. அப்போ எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க? சிவப்பு. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இந்த கொஸ்டின்ஸை தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். தவறானது எது, சரியானது எது, தவறு அல்லாதது எது, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ நல்லா கவனமாக டெஸ்ட் எழுதும் போதே அதெல்லாம் நல்லா வாசிச்சு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. இரண்டாவது, கால்நடை வளர்ப்பு அவர்களது தொழிலாக இருந்தது. மூன்றாவது, சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. நான்காவது, மட்பண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கின. இந்த 4ல எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது தான் தவறானது. சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. அவங்களுக்கு சக்கரத்தை பத்தியும் தெரியல, குதிரையை பத்தியும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையை பத்தி தெரியலன்ற ஸ்டேட்மெண்ட் உண்மை. சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தாங்க. அதை வச்சுதான் அவங்க மட்பானங்களை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதோட விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறானது எது?
ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க, சிந்துவெளியில் ஆண் பெண் இரு பாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது, மட்பண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு ஆனது அழகிய வேலைப்பாடுகளையும் செய்தன. ஒரு மட்பண்டம் வந்து சிவப்பு கலர்ல இருந்திருக்கு, அதுல கருப்பு வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாட்டினை நம்பிக்கை கொண்டவர்கள். இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா கிராம நாகரிகம் ஒரு ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம்னு இருக்குல்ல, அதுதான் தவறானது. கிராமம் கிடையாது, ஒரு நகர நாகரிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3மே ரைட். அப்ப ரைட் ஆனதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சிந்துவெளியில ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. சிந்துவெளியில ஃபர்ஸ்ட் அப்பதான் தோன்றிருக்காங்க. அப்ப 2 பேருமே நகையை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சிவப்பு வண்ணத்துல இருந்து கருப்பு வேலைப்பாடு செஞ்சிருக்காங்க. அவங்களோட காலத்துல தாய் தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே ரைட்டு. அடுத்து 15வது கேள்வி, முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மார்ஷல். முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமா இருந்ததுன்னு யார் சொல்லியிருக்கா, ஜான் மார்ஷல். பார்த்து வச்சுக்கோங்க. ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் கனிங்ஹாம் இவங்கெல்லாம் ரிப்பீட்டடா வர்றதுனால எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நம்மளுக்கு குழப்பம். ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கா, ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு, அலெக்சாண்டர் கனிங்ஹாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தனித்தனியா பிரிச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அடுத்து 17வது கேள்வி, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் கேள்வி, கால வரிசைப்படுத்துக. இந்தியா தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு. இப்போ இதோட கொஸ்டின், இது ஆண்டு என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இதை நம்ம கால வரிசைப்படுத்த முடியும். இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு எழுதிக்கோங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு. இது கால வரிசைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தியா தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ, அப்போ இது ஃபர்ஸ்ட். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. மூன்றாவது, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு 1900. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று 1861ன்றது 1வது கரெக்ட். அடுத்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது 1900. அப்போ அதுதான் 2வது வரணும். ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920. அப்போ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ. அப்போ 1861, 1900, 1920. அடுத்து 19வது கேள்வி, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவு கொண்டுள்ளது? குஜராத் மாநிலத்தில் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவு கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1704. அப்ப எவ்வளவு மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவிலான தந்தத்திலான இது இருக்குன்னா 1704. அடுத்து 20வது கேள்வி, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தைச் சேர்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ராக்கிகர். எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ராக்கிகர். இதுல 20க்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நன்றி.